ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் என்று கேட்கவும், இல்லப்பா, பிள்ளைகளோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுடைய காதலை நாங்க மறுத்தா நீங்க சோகமா இருந்தா நாங்களும் தானே சோகமா இருக்கணும். அதனாலதான் உங்க சந்தோஷத்துக்கு என்னைக்குமே தடையா நாங்க இருக்கவே மாட்டோம் என்று சுந்தரேசன் சொல்லவும், அப்பா, நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கோம். நானும் அணு மாதிரிதான் பயந்துட்டே வந்தேன். ஆனா அணுவோட காதலையும் என்னோட காதலையும் நீங்க ஏத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு. சரிப்பா, நான் இன்னைக்கு நைட்டே நான் ஊருக்கு கிளம்பணும். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தான் நான் வந்தேன். எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்த நான் பிரியா கிட்ட சொல்லி அவங்க வீட்லயும் எங்களுடைய காதலை சொல்கிறேன் என்று சொல்லவும், சரிப்பா, அவங்க வீட்லயே ஓகேனா நம்ம ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம பேசி முடிவெடுத்துடலாம் என்று சுந்தரேசன் சொல்லவும், உடனே கனகவள்ளியை பார்த்து, என்ன கனகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்கவும், இல்ல, நீங்களே வந்து 2 பேரோட காதலுக்கும் ஓகே சொல்லிட்டீங்க, சரின்னு கல்யாணத்துக்கும் சரின்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நம்ம பிள்ளைகளோட சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு முக்கியம். அப்ப நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் என்று சொல்லவும், அவர்கள் இருவருக்குமே மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. உடனே சுந்தரேசனும் கனகவள்ளியும் அந்த இடத்தை விட்டு செல்லவும், அணுவும் கார்த்திக்கும் பார்த்து, கார்த்திக், உன்னுடைய காதலும் சக்சஸ் ஆயிடுச்சு, என்னுடைய காதலும் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்று சொல்லவும், ஆமா, உன்னுடைய உட்பி பேரு என்ன சொன்ன? பிரகாஷ். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் என்று கேட்கவும், ஆமா, பிரகாஷ் என்டர்பிரைசஸோட ஓனர் தான் அவர் என்று சொல்லவும், ஆமா, அவர் எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன், அவரா உன்னை காதலிக்கிறாரு? நம்பவே முடியலை என்று கார்த்திக் கேட்கவும், ஆமா, என்ன கேம்பஸ் இன்டர்வியூல தான் முதல்ல பார்த்தாரு. நானும் அவர் அப்பதான் பார்த்தேன். ஆனா அவர் என்ன காதலிப்பார் என்று நினைத்து கூட பார்க்கல. அவருடைய காதலை என்கிட்ட சொல்லும் போது எனக்கும் அது ஓகேவா பட்டது. அதனாலதான் நானும் என்னுடைய காதலை அவர்கிட்ட சொன்னேன். எப்படியோ அனு, நம்ம 2 பேரோட காதலும் சக்சஸ் ஆயிடுச்சு, வாழ்த்துக்கள் என்று இருவரும் கைகளை குலுக்கி கொண்டு, சரி, நான் இந்த சந்தோஷமான விஷயத்த போய் பிரகாஷ் கிட்ட சொல்லணும், பாய் என்று சொல்லிவிட்டு அவளுடைய அறைக்கு செல்லவும், நீ மட்டும்தான் அவனுக்கு இந்த விஷயத்த உன் காதலன் கிட்ட சொல்லுவியா? நானும் என்னுடைய காதலி கிட்ட போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன் என்று அவனும் அவனுடைய அறைக்கு சென்றான். உடனே அனு போனை எடுத்து பிரகாஷுக்கு டயல் செய்து, அவன் ஆபீஸில் இருந்தான். அப்பொழுது என்னவாக இருக்கும் என்று போனை அட்டன் செய்து, என்னனோ, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க என்று கேட்கவும், பிரகாஷ், உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணியிருக்கேன் என்று சொல்லவும், அப்படி என்ன விஷயம் என்று சொல்லவும், பிரகாஷ், நம்மளுடைய காதலுக்கு எங்க மாமா ஓகே சொல்லிட்டாரு. நம்ம 2 பேரும் பயந்துட்டு இருந்த மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. அது மட்டும் இல்ல, எங்க மாமா பையன் கார்த்திகோட காதலுக்கும் எங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு? அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் அப்படியே ரெக்க கட்டி பறக்கணும் போல இருக்கு என்று சொல்லவும், அனு ரிலாக்ஸ், என்னாச்சு என்று கேட்கவும், இல்ல பிரகாஷ், எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னமோ உங்களை உடனே பார்த்து கட்டுப்பிடிச்சு உங்க கண்ணு முழுவதும் நான் முத்தம் கொடுக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு என்று சொல்லவும், அப்படியா, கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுக்கணும், முத்தம் மட்டும் தானா, வேற எதுவும் இல்லையா என்று பிரகாஷ் கேட்கவும், வேற என்ன வேணும் என்று அனு கேட்கவும், எனக்கு என்ன வேணும், என்னுடைய அணுதான் வேணும் என்று சொல்லவும், நான் தான் உங்களுக்கு வேணுமா, தாராளமா எடுத்துக்கோங்க என்று அனு சொன்னாள். அடடா, என் அணு எடுத்துக்கன்னு சொல்லிட்டாலே, அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா எங்க அணுவோட தான் நான் இருப்பேன் என்று பிரகாஷ் சொல்லவும், கண்டிப்பா பிரகாஷ், நான் எப்பொழுதுமே உங்க கூட தான் இருப்பேன் என்று சொல்லவும், உடனே பிரகாஷ், அனு, நம்ம எங்கேயாச்சும் லாங் ட்ரிப் போயிட்டு வரலாமா, உன் கூட லாங்கா போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்று சொல்லவும், லாங் ட்ரிப்பா, போனா எங்க போகலாம் என்று கேட்கவும், நம்ம எங்க போகணும்னு சொல்லு, ஆனா ரொம்ப குளிரா இருக்கிற இடத்துக்கு தான் போகணும், அப்பதான் என்னோட அணுவை நான் கட்டிப்பிடித்து கொண்டே இருக்க முடியும் என்று அவன் சொல்லவும், சரி, அப்ப நீங்களே எங்கேயாச்சும் எங்க போகலாம் என்று சூஸ் பண்ணுங்க என்று சொல்லவும், நம்ம ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, ஏற்காடு, இதுல எங்க போகலாம்,
நீயே சொல்லு என்று அவன் கேட்கவும், நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வேணா நம்ம சிம்லா போகலாம், இப்போ நியர்பை வேற எங்கேயாச்சும் இருக்கிற மாதிரி சொல்லுங்களேன் என்று சொல்லவும், அப்போ நம்ம ஏற்காடு போகலாமா என்று கேட்டான். ஓகே பிரகாஷ், நம்ம ஏற்காடு போகலாம், நானும் அங்கே போனதில்லை என்று அனு சொல்லவும், இருவரும் ஏற்காடு போவதற்கான வேலையை அவன் அங்கு பார்த்து கொண்டான். சரி பிரகாஷ், நான் இன்னைக்கு எங்கள் மாமா பையன் கூடவே நான் கிளம்புறேன். நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சாதான் நம்ம ஏற்காடுக்கு போக முடியும் என்று சொல்லவும், சரி அப்போ நீ வந்துடு, நான் காலையில் உன்னை பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவன் சொன்னான். இல்லை, நான் நேராக ஹாஸ்டலுக்கே போயிடுறேன், அவன் வண்டியில் தானே வருகிறேன், அதனால் நான் ஹாஸ்டல்லையே போய் இறங்கிக்கிறேன், நான் நேராக ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் என்று சொல்லவும், சரி நீ அப்படியே வா என்று அவன் சொன்னான். அவனிடம் சொன்னது போலவே அன்று இரவு அவனுடைய மாமா பையன் கார்த்திக்கும் அவளும் ஒன்றாக வண்டியில் சென்னைக்கு கிளம்பினார்கள். மாமா இருவரையும் பிரிய மனமில்லாமல் அனுப்பி வைத்தார். நீ போய் எனக்கு ஃபோன் பண்ணு, பார்த்து பத்திரமா 2 பேரும் இருங்க, சரிங்களா? நாங்கள் என்னன்னு முடிவு பண்ணிட்டு நான் சென்னைக்கு வருவோம் என்று மாமா சொல்லவும், சரி நீங்கள் சென்னைக்கு வாங்க, நான் பிரகாஷ் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்று சொல்லவும், சரிம்மா நீ பார்த்து பத்திரமா போங்க என்று அவர்கள் வழி அனுப்பி வைத்துவிட்டு இவர்கள் ஊருக்கு கிளம்பவுமே சுந்தரேசனுக்கும் கனகவல்லிக்கும் வீடே வெறிச்சோடியது போல காணப்பட்டது. இவர்கள் இருவரும் ஒன்றாக வண்டியில் கிளம்பி போகவும் அங்கங்கு நிப்பாட்டி கார்த்திக் வண்டியை ஓட்டிக்கொண்டே ஒரு வழியாக சென்னையை வந்து அடைந்தார்கள். அனுவை அவளுடைய ஹாஸ்டல் வாசலில் இறக்கிவிட்டு, சரியனோ நீ பார்த்து பத்திரமா இரு, அடிக்கடி ஃபோன் பண்ணிக்க, நானும் ரூமுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் அங்கின்று சென்றான். சரி என்று இவளும் சொல்லிவிட்டு அவளுடைய ஹாஸ்டலுக்குள் சென்று குளித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு அவள் ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் என்று கிளம்பினாள். ஆஃபீஸுக்கு சென்ற பிறகு அவளுடைய கேபினில் உட்கார்ந்து அவள் வேலை பார்த்து கொண்டிருக்கவும் அங்கு காயத்ரி வந்து, என்ன மேடம் 2 days ஆகும்னு சொன்னீங்க, என்னன்னா உடனே வந்துட்டீங்க என்று அவள் கேட்கவும், நான் ஒரு முக்கியமான வேலையாக ஊருக்கு போயிருந்தேன், அந்த வேலை போனதுமே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு அங்கே வேலை இல்லை, சரி நம்ம ஏன் ஆஃபீஸ் லீவ் போடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன் மேடம் என்று அவள் சொல்லவும், அப்படியா, இல்லை என்ன விஷயமா போனீங்க என்று அவள் கேட்கவும், நான் பர்சனல் விஷயமா போனேன் என்று மட்டும் அவள் சொன்னாள். ஆனால் அவள் பிரகாஷை காதலிக்கிறேன் என்றுதான் தன் மாமாவிடம் சொல்ல போனேன் என்கின்ற விஷயத்தை காயத்ரியிடம் அவள் சொல்லவில்லை. அவளும் ஏதோ ஒரு வேலை என்று அதை நினைத்துவிட்டு காயத்ரி அவளுடைய வேலையை பார்க்க சென்று விட்டாள். இங்கு அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அனு அப்பொழுதுதான் பிரகாஷை காரை விட்டு இறங்கி ஆபீஸுக்குள் நுழைந்து அவனுடைய கேபினை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது கேபினில் அணுவை உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சிறு புன்னகை பூத்துவிட்டு கண்ணசைவில் கேபினுக்கு வா என்று சொல்லிவிட்டு அவன் அப்படியே அவனுடைய கேபினை நோக்கி நடந்தான். இவளும் சரி என்று சிறிது நேரம் கழித்து போகலாம் என்று அப்படியே அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சிறிது நேரத்தில் அந்த வழியாக வந்த காயத்ரி சில ஃபைல்களில் சைன் வாங்க வேண்டும் என்று பிரகாஷ் அறைக்கு சென்று, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொன்னாள். எஸ் கமின் என்று சொல்லவும் அவன் அனு வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அங்கு காயத்ரி வரவுமே அவளை பார்த்து அவன் என்னமோ போல் ஆகி, சொல்லுங்க காயத்ரி, என்ன விஷயம் என்று அவன் கேட்கவும், இல்லை சார், ஃபைலில் கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபைலில் உள்ள வேலையெல்லாம் நான் முடிச்சிடுவேன் என்று அவள் சொல்லவும் அவனும் அணுவின் வரவுக்காக எதிர்பார்த்து கடகடவென்று அவன் ஃபைல் அனைத்திலும் சைன் பண்ணி, இந்தாங்க காயத்ரி, நீங்கள் போகும்போது அணுவை வந்து நான் வர சொன்னதா சொல்லிட்டு போங்க, கொஞ்சம் அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் பேச வேண்டியது இருக்கு என்று சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். அணுவின் கேபினுக்கு சென்றவள் அணுவை பார்த்து, அனு உன்னை சாரு கூப்பிட்டார் என்று சொல்லவும், சரி நான் போய் பார்த்துக்கிறேன் மேடம் என்று சொல்லிவிட்டு அவள் ஒரு கையில் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு பிரகாஷின் அறையை நோக்கி சென்றாள். பிரகாஷின் அறைக்கு சென்ற பிறகு எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லவும் எக்ஸ் கமின் என்று அவன் சொன்னான். உடனே பிரகாஷ் அணுவை பார்த்து, அனு உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது, திடீர்னு அந்த காயத்ரி வரவும் நீ தான் நினச்சிட்டேன் தெரியுமா என்று சொல்லவும், அப்படியா, எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்திருக்கலாமே, நானும் வந்திருப்பேன் என்று அனு சொல்லவும்,
அதுக்குள்ளாட்டியும் தான் அவள் வந்துட்டாளே, ஃபைலில் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு. சரி அனு, நான் சைன் போட்டு அவகிட்டயே உன்னை வர சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எப்படி என்னுடைய டேலண்ட் என்று அனுவிடம் சொல்லவும், ஆஹா ரொம்ப டேலண்ட், செம அப்படி என்று அனு சொல்லவும், என்ன அனு கலாய்க்கிறியா என்று கேட்டாள். ஓ, அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா என்று சொல்லவும், என்னது என்று அவன் கேட்கவும், சும்மா சொன்னேன் பிரகாஷ், அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க என்று அவன் கேட்கவும், இல்லை இன்னைக்கு நம்ம நைட்டு ஏற்காடு கிளம்பணும், நீ ரெடியா இருக்கியா என்று அவன் கேட்கவும், நான் ரெடியாக தான் இருக்கேன். இன்னைக்கு நான் சீக்கிரமாக நான் போயிட்டு நான் கிளம்பிடுறேன், நீங்களும் எங்கே வரணும்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன் என்று பிரகாஷிடம் அனு சொல்லவும், அனு நீ எங்கேயும் போகலாம் வேணாம், நீ அங்கேயே இரு, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா என்று அவன் சொல்லவும், சரி பிரகாஷ், அப்போ நான் இருக்கிற பெண்டிங் வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்பிடட்டுமா என்று கேட்கவும், அப்புறமா பிரகாஷ் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ நம்ம 2 பேருமே இங்கே லீவில் இருந்தா காயத்ரிக்கு சந்தேகம் வந்து விடாதா? உங்கள் சித்திக்கிட்ட அவங்க போட்டு கொடுத்துட மாட்டாங்களா என்று சொல்லவும், இல்லை நீ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துக்கோ, நான் ஃபாரின் ட்ரிப்பு என்று சொல்லிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட நேற்றே நான் டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டேன். அதனால் நான் ஏதோ ஃபாரின் போயிருக்கேன்னு தான் நினைப்பாங்க. நீ ஊருக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு நீயும் ஊருக்கு கிளம்புற மாதிரி நீயும் கிளம்பிடு, அதனால் நம்மளுக்கு சந்தேகம் வராது. அப்படி அவங்க நம்ம 2 பேரையும் லவ் பண்ணுறோமோன்னு சொல்லி தெரிஞ்சா கூட எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். இது விஷயமா எங்கள் சித்திக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத என்று பிரகாஷ் சொல்லவும், அப்போ ஓகே பிரகாஷ், உங்களுக்கே பிரச்சனை இல்லை என்கிறப்ப இதை பற்றி தெரிஞ்சா எனக்கு எந்த பயமும் இல்லை, ஏன்னா எங்கள் மாமா தான் ஓகே சொல்லிட்டார் இல்லை என்று அனு சொல்லவும், ஆமாம் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தெரியுமா என்று பிரகாஷ் சொல்லவும், பிரகாஷ் அப்புறமா மாமா உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார், எப்போ மீட் பண்ணணும் எப்படி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீ என்கிட்ட சொல்லவும் சரி என்று அவனும் சொன்னான். சரி பிரகாஷ், நான் போய் இருக்கிற வேலையை முடிச்சிட்டு நான் கிளம்புறேன், நீங்கள் கிளம்பிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் அவர்கள் வேலையை கவனமாக பார்த்து கொண்டார்கள். அதே போல மாலையும் ஆனது. அனு அவளுடைய வேலையை முடித்துவிட்டு ஹாஸ்டலுக்கு செல்ல தயாரானாள். அப்பொழுது காயத்ரியை பார்த்து, மேடம் நான் திடீர்னு எனக்கு ஊருக்கு போகிற வேலை வந்துருச்சு, நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஊரில் சின்ன பிரச்சனை ஒன்று, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று அவள் சொல்லவும், என்ன மேடம் இன்னைக்கு தான் வந்தீங்க, திடீர்னு ஊருக்கு கிளம்புறீங்க என்று கேட்கவும், இல்லை இப்போ தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அதனால தான் நான் நைட்டே ஊருக்கு கிளம்பணும், ஒரு 2-3 நாளாக ஆகும் நான் வர்றதுக்கு, நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து கிளம்பினாள். அனு கிளம்பி அவளுடைய ஹாஸ்டலுக்கு சென்று அவள் ரெடியாகி இருக்கவும் அவளுக்கு ஃபோன் வந்தது. பிரகாஷ் தான் அவளுக்கு கால் பண்ணி இருந்தான். அனு நீ ரெடி ஆயிட்டியா என்று கேட்கவும், பிரகாஷ் நான் ரெடியாக தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் உங்கள் ஹாஸ்டல் வாசலில் தான் இருக்கேன், நீ கீழே வரியா என்று சொல்லவும் அவளும் அவளுடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். உடனே அந்த லக்கேஜை வாங்கி வைத்துவிட்டு பிரகாஷின் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டாள். உடனே பிரகாஷ் காரை எடுத்துக்கொண்டு அமைதியாக இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள். என்னனோ என்ன அமைதியா வர என்று சொல்லும்போது, தெரியல பிரகாஷ், ஆனா உங்க கூட வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, உங்க கூட இவ்வளவு தூரம் லாங் டிரைவ் போவேன் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல, அதுவும் நான் பார்க்காத இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போறீங்க என்று சொல்லவும், அது மட்டும் இல்ல, ஆனா மனசுக்குள்ள சின்னதா ஒரு நெருடல் இருக்கு, என்ன தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா சுத்துறது நல்லா இருக்குமா எனக்கு தெரியல, ஆனா இதுவும் ஒரு சுகமா தான் இருக்கு என்று அனு சொல்லவும், அனு அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத சரியா, நம்ம எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியா இருந்தாலே எனக்கு போதும் என்று அவன் சொல்லவும், சரி என்று அவளும் சந்தோஷமாக இருவரும் அப்படியே பேசிக்கொண்டு அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டுக்கொண்டே சென்றார்கள். ஒரு கட்டத்தில் ஏற்காடு சென்று அடையவுமே காலை 4 மணி ஆகிவிட்டது. அனு அப்படியே அவன் மீது சாய்ந்து தூங்கி கொண்டு வந்திருந்தாள். அப்பொழுது அனு ஏற்காடு வந்துருச்சு எந்திரி என்று சொல்லவும் அவளும் திடுக்கிட்டு, என்ன பிரகாஷ் அதுக்குள்ளாட்டியும் வந்துட்டோமா என்று கேட்கவும்,
நம்மளும் 7 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். ஆனால் ஏற்காடு வந்துருச்சு. நீ தூங்கினப்ப நான் கொஞ்சம் டிரைவை ஃபாஸ்ட்டாக பண்ணேன், அதனால தான் நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம் என்று அவன் சொல்லவும், உடனே ஆமாம் பிரகாஷ், இங்கே நம்ம எங்கே தங்க போகிறோம் என்று அவள் கேட்கவும், நான் சென்னையில் இருக்கும்போதே இங்கே ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டேன். ஆனால் அதனால் நம்ம ரூம் ரெடியாக இருக்கும், நம்ம போகலாம் என்று சொல்லி இருவரும் இறங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணி இருந்ததால் அதை காண்பித்து அவர்களுடைய ரூமை சென்று அடைந்தார்கள். கதவை திறந்து அறையில் உள்ளே சென்றதும் அப்பாடா என்று அவள் கட்டிலில் விழவும், என்ன ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா என்று கேட்கவும், இல்ல, ஆனாலும் உடம்பு ஏதோ மாதிரி இருக்கு, நீங்க தான் பாவம் ரொம்ப லாங் டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லவும், நம்ம 2 பேருமே ரெஸ்ட் தான் எடுக்க போறோம், மணி இப்ப 4 தான் ஆகுது, நம்ம காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம போய் எந்திரிச்சு சுத்தி பார்க்கலாம், இப்ப நம்ம தூங்கலாம் என்று சொல்லவும், சரி என்றும் அவளும் அறையின் கதவை சாத்திவிட்டு பிரகாஷின் அருகில் வந்து அவள் கொஞ்சம் தூரமாக படுத்து கொண்டாள். என்னன்னு ஏன் தூரமா போய் படுத்திருக்க என்று அவன் கேட்கவும், இல்ல, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, பக்கத்துல படுக்க எனக்கு என்று சொல்லவும், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமா ஏன் பக்கத்துல நீ படுக்க மாட்டியா என்று அவன் கேட்க, இல்ல, ஆனா இப்ப எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்று சொல்லவும், உடனே அவளை தன் பக்கத்தில் இழுத்து அணைத்து கொண்டான். என்ன பிரகாஷ் பண்றீங்க என்று அவள் கேட்கவும், என்னன்னு, ஏன் நான் உன்னை தொடக்கூடாதா என்று அவன் கேட்கவும், இல்ல, தொடலாம், ஆனா இந்த மாதிரி தொடுதல் வேணும்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமே அப்படி என்று அவள் சொல்லவும், அனு குளிருது, நீ வேற பக்கத்துல சூடா இருக்கியா, அதனாலதான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம்னு பார்த்தேன், ஆனா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்ட, சரி விடு, நான் இந்த தலையணையாச்சும் கட்டி பிடிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தலையணையை கட்டிப்பிடித்து கொண்டு அவன் படுத்தான். இவளும் அவன் அதை கட்டிப்பிடித்து கொண்டு படுத்து தூங்கும் அழகை பார்த்து அப்படியே சிரித்து கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கும் குளிர் தாங்க முடியாமல் அங்கிருந்த பெட்ஷீட்டை காலிலிருந்து தலையில் இருந்து போத்தி கொண்டாள். ஆனாலும் அவளுக்கு குளிர் தாங்க முடியவில்லை. அப்பொழுது அருகில் இருந்த பிரகாஷை அப்படியே அவளுடைய கை அணைக்க துடித்தது. ஆனால் அவள் அதை செய்யவில்லை. உடனே பிரகாஷ் அவளுடைய அணைப்பை புரிந்து கொண்டு அவன் அந்த தலையணையை நகர்த்திவிட்டு அவளை இறுக்கமாக அணைக்க முற்பட்டான். உடனே இவள் கண் விழித்து பிரகாஷ் என்று சொல்லவும், என்ன, உனக்கு குளிருதா, அப்ப என்ன நீ கட்டி பிடிச்சுக்கிறியா என்று கேட்கவும், கட்டி பிடிக்கலான்னு தான் தோணுது, ஆனா இது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்றது தப்புங்கிற மாதிரி தோணுது பிரகாஷ் என்று அவள் சொல்லவும், ஏன் அனு அப்படி நினைக்கிற, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாக போறவங்க தானே, ஏன் அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருக்கிறது தப்பா என்று அவன் கேட்கவும், தெரியல, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்றோமோன்னு எனக்கு உள் மனசு தோணுது என்று அவள் சொல்லவும், அனு உனக்கு குளிர்கிறது, எனக்கும் குளிர்கிறது, நம்ம ஒன்னா இருக்கிறது தப்பு இல்லை என்று பிரகாஷ் சொல்லவும், அனு சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அனுவும் பிரகாஷும் ஊடல் நடந்ததா, திருமணத்துக்கு முன்னாடியே அவர்கள் இணைச்சிட்டாங்களா, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எப்ப தெரியுமா, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.